இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதில் 67வது வசனம். அப்பொழுது இயேசு 12 பேரை நோக்கி, நீங்களோ போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். அங்கே பார்க்கும்போது கடினமான உபதேசத்தை கேட்பதற்கு ஜனங்கள் கேட்க முடியாமல் அவரை விட்டு விலகி போகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ சீசர்களோடு இயேசு பேசுகிறார். நீங்களும் போவதற்கு உங்களுக்கு மனம் உண்டானால் நீங்களும் கடந்து போகலாம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நாட்களிலே அநேக நாட்கள் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த வியாதியிலே நான் அநேக நாட்கள் கஷ்டப்படுகிறேனே, இல்லாவிட்டால் இந்த பிரச்சனையில அநேக நாட்கள் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அநேக நாட்கள் இயேசுவோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, ஆனாலும் இயேசு ஒரு விடுதலை இன்னும் தராமல் இருக்கிறாரே என்பதை அவர்கள் நாம் இன்று வரைக்கும் சில வேளையில யோசித்துக் கொண்டிருக்கலாம். அதான் இந்த இயேசு சொல்லுகிறார், அவரை விட்டு போவதற்கு உங்களுக்கு மனம் உண்டாயிற்றோ, அவரை விட்டு போவதற்கு உங்களுக்கு மனம் வந்துச்சோ என்று. எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அதை சகித்து நிற்பதற்கான ஒரு கிருபையை உங்கள் மீது இயேசு வைத்திருக்கிறார் அல்லவா? அதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு ஒரே ஒரு பிரச்சனையை குறித்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் மீதி 99 நல்ல காரியங்கள் தேவன் செய்து வருகிறதை நீங்கள் காணவில்லையே. அதுதான் இந்த ஆண்டவர் பேசுகிறார். மீதி 99 காரியத்தை தேவன் செய்திருக்கிறார் அல்லவா? ஒரே ஒரு நன்மை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் செய்யாத இருக்கிறதுனாலே அந்த இயேசுவை விட்டு போவதற்கு உங்களுக்கு மனம் இருக்கிறதா? அதை ஒரு விசை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கவில்லை. மீதி 99 காரியங்கள் வரும்போதும் தேவன் உங்களை விடுதலையாக்கினார் அல்லவா? அந்த தேவனை விட்டு போவதற்கு உங்களுக்கு மனம் எப்படி வருகிறது? அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே சில காரியத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்களே தானே உங்கள் வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை மெய்யாகவே ஏற்றுக்கொண்ட உங்களை தேவன் நிச்சயமாய் கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் அதை புரிந்து தேவனை இன்னும் ஆராதிங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.